இங்கே வாங்க இன்னைக்கு கருப்பு உளுந்து இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 டம்ளர் ரைஸுக்கு வந்து 1/2 டம்ளர் முழு கருப்பு உளுந்து எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். அது கூட 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். ஏன்னா முழு உளுந்துனால 6 மணி நேரம் ஊறினாத்தான் நல்லாயிருக்கும். நான் அதில் பாருங்கள் கொஞ்சம் எடுத்து பாதி உளுந்து எடுத்து கொஞ்சம் அரைச்சி 1 ரூபா அரைச்சிட்டேன். மிக்சியில் தான் போட்டு அரைச்சேன். இந்த 1 ரூபா அரைச்சி காமிக்கிறேங்க. பாருங்கள் கருப்பு உளுந்து 2 ரூபா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ரைஸை அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சிலேயும் அரைச்சி எடுத்துக்கலாம், இல்லை கிரைண்டர் இருந்தால் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக போட்டனால நான் மிக்சிலேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வாங்க கருப்பு உளுந்துமே அரிசியை அரைச்சி எடுத்தாச்சு. ஆல்ரெடி நான் உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கிறேன். அரிசி கூடவே உப்பு போட்டு கல் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நல்லா கலக்கி வைக்கலாம். கலக்கி வச்சு ஒரு 6 மணி நேரம் நம்ம புளிக்க வச்சுட்டு நான் கருப்பு உளுந்து இட்லி எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். ஒன்று ஈஸி தான், சேம் அதே மாதிரி தான். ஆனால் இட்லி ஊற்றும் போது கொஞ்சம் ஜீரகம், மிளகு, சளி இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். நானும் அப்படி பண்ணுவேன். சீரகம் மிளகு போட்டு நுணுக்கி இட்லிக்கு மாவில் போட்டு கொஞ்சம் கலக்கி இட்லி ஊற்றி வச்சிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கு, நல்ல மணமாக இருக்கும். இஞ்சியும் போட்டுக்கலாம். இது நல்லா முதல்ல கலக்கி வைக்கலாம். கலக்கி வச்சு ஒரு 6 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம். நல்லா கலக்கியாச்சுங்க. இதை மூடி போட்டு புளிக்க வச்சுருங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒரு 6 மணி நேரமே புளிச்சு வந்துடும். இல்லைன்னா புளிக்கிற வரைக்கும் வெயிட் என்ன சொல் சம்டைம் 4 ஹவர்ஸ்லேயே புளிச்சு வந்துடும். சம்டைம் ஒரு 6 மணி நேரம் எடுத்துக்க. இங்கே புளிச்சு வந்த வரைக்கும் இட்லி சுடுறது எப்படின்னு காமிக்கிறேன். ஓகே, மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பார்க்கலாம். மாவு 6 மணி நேரம் ஆயிடுச்சு, புளிச்சிருச்சு. கருப்பு உளுந்து இட்லி மாவு புளிச்சிருச்சு. கலக்கி விட்டுக்கலாம். புளிச்சு எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. ரொம்ப பிளாக்காக கருப்பு உளுந்து போட்டதுனால ரொம்ப பிளாக்காலாம் இருக்காது, ஓரளவுக்கு. பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு. மாவு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இட்லி ஊட்டுற பதத்துக்கு இருக்கு. போட்டு எடுத்துக்கோங்க. கொதிக்கிட்டு தண்ணி கொதிச்சோடனே இட்லி தட்டில் இட்லி ஊற்றி வச்சிடலாம். பாருங்கள் தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ கரெக்டாக இட்லி ஊற்றி வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்திருக்கும். அந்த துணியை எடுத்துக்கலாம். பாருங்கள் பிளாக் உளுந்து இட்லி ஊற்றி வச்சாச்சு. சேம் அதே மாதிரி இட்லி தான், நம்ம நார்மல் இட்லி சுடுற மாதிரி தான். தட்டுப்பட்டு மூடி ஒரு 7 நிமிஷம் சீக்கிரம் குக் ஆகிடும். ஆல்ரெடி தண்ணி வந்து பாயில் ஆயிடுச்சுங்களா. கொதிக்கிற தண்ணியில் தான் நம்ம இட்லி ஊற்றி வச்சுருக்கோம். அதனால கரெக்டாக சீக்கிரம் 7 நிமிஷத்தில் இட்லி ரெடி ஆகிடும். மூடி வச்சுக்கலாங்க ஒரு 7 நிமிஷம். நல்லா டைட்டாக போட்டு மூடி வச்சு ஒரு 7 நிமிஷம் இட்லி தான். பாருங்கள் 7 நிமிஷத்தில் இட்லி வெந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கருப்பு உளுந்து இட்லி. இது வந்து நார்மல் இட்லி மெத்தடுக்கு வருங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே ஒரு எடுத்திங்கன்னா அப்படியே வந்துடும் கருப்பு இட்லி. கருப்பு உளுந்து இட்லி ரெடி ஆயிடுச்சு. வாங்க நான் தட்டில் வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு பந்து போல் சூப்பராக இருக்குது பாருங்க. அப்படியே சூப்பராக மல்லிகைப்பூ மாதிரி இட்லி ரெடி. சாம்பாரும் ரெடி. சூப்பராக இருக்குதுங்க பாருங்க. அப்படியே சாஃப்டாக இருக்கும், பஞ்சு போல் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் சாப்பிட்டு தான் சூப்பராக இருக்குது. ஓகே பாய்.